888 கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட். ஒரு இன்ஜினியருக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம். இரண்டாவது, நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% 10% லஞ்சப்பணம். அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால. அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆரே இதில் இல்லை. ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி லாண்டரிங் எல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதையும் கூட உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். மூன்றாவது, இன்று நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை, அதுல ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான். நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நேத்து சாயங்காலம் டிசம்பர் 11ஆம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது, இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு. இன்னைக்கு 12ஆம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட போட்டிருக்கிறாங்க.